friends, welcome to MySQL Tamil tutorial part 28. நான் சேனு. அது லாஸ்ட் கிளாஸில் ஒரு டேபிளில் இருக்கிற நேம்ஸ் எப்படி இன்னொரு இதில் நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதிலே சில ட்ரிக்ஸ் பார்ப்போம். அதாவது இன்னும் சில இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நான் ஆல்ரெடி பண்ண மாதிரி கஸ்டமர்ஸ் ஐடியையும் கஸ்டமர் நேமு அப்புறம் ஐட்டம்ஸு. இப்போ நான் வந்து ஐட்டம்ஸ் எல்லாம் கஸ்டமர் நேம்ஸு அப்புறம் ப்ராடக்ட் நேமையும் நான் வந்து எடுத்துக்கிறேன். இங்கே வந்து கஸ்டமர்ஸ் போட்டுருங்க. கஸ்டமர் நேம்ஸையும் ப்ராடக்ட் நேம்ஸையும் நான் வந்து ஜாயின் பண்ணி எனக்கு எங்கே வேணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். வந்து ஃப்ரம் கொடுத்துட்டு எதுலேருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்றத எடுத்துக்கோங்க. கஸ்டமர்ஸ் ப்ராடக்ட் அப்படின்றது. ஸோ இப்போ இது ரெண்டும் எனக்கு எங்கே வேணும் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதையும் நம்ம எழுதிடணும் அப்படின்ட்டு வேர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எதுக்கு ஈக்குவலாக அதாவது எந்த மாதிரி வேணும் அப்படின்றதுக்காக நான் இதை ஏன் ஒவ்வொரு டைம் வேர் எழுதும் போதும் சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அது எழுதும்போது ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஈக்குவல் டு அண்டர்ஸ்கோர் ஐடி. நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது ஸ்மால் லெட்டர் எழுதுனாலையும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. ஐட்டம் ப்ராடக்ட் நேம் ப்ராடக்ட் ஸ்பெல்லிங் சாரிங்க சி போடல, அதனால ராங் வந்துடுச்சு. கஸ்டமர்ஸ் டாட் நேம் ப்ராடக்ட் கஸ்டமர்ஸு ப்ராடக்ட். இது எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. கஸ்டமர்ஸ் டாட்டில் கமா போடணும். அப்புறம் இந்த இடத்துல டாட் கஸ்டமர் டாட் நேம் ப்ராடக்ட் நேம் ரெண்டுத்தையும் எடுத்து கஸ்டமர்ஸ் DUCT ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெல்லாம் நிறைய தப்பு வந்துட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நம்ம நார்மலாக அந்த மாதிரி கொடுத்தோன்னா நம்ம நேமோட அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்மளுக்கு இன்சர்ட் பண்ணி கொடுக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது லெஃப்ட் சைடு வந்து நேமு, ரைட் சைடு வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் நான் பண்ண காட்ட போகிறேன். அதாவது அதே மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமர் நேம் ஐட்டம் எழுதிக்கோங்க. ஃப்ரம் அப்படின்றதுக்கு அப்புறமா கஸ்டமர்ஸ் ப்ராடக்ட் அப்படின்ற இடத்துல நான் வந்து அது எடுத்துடுறேன். ஏன்னா அது வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ MySQLக்கும் அது தெரியும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து இன்னொரு ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் அப்படின்ட்டு. அதாவது நம்ம வந்து இன்னொரு டேபிளோட நம்ம ஜாயின் பண்ணுறதை தான் அங்கே குறிப்பிடுறோம். இப்போ வந்து என்ன டேபிள் அப்படின்றத நம்ம போட்டுடுறோம். ப்ராடக்ட் அப்படின்ட்டு ப்ராடக்ட் எது கூட அப்படின்னு போடுறதுக்கு ஆன் யூஸ் பண்ணுறோம். ஆன் கஸ்டமர்ஸ் ஐடி. இங்கே வந்து வேறையும் எடுத்துடலாம். ஏன்னா இது என்ன பண்ணும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இப்போ பாருங்கள், நான் ரன் பண்ணுறேன். கஸ்டமர்ஸ் ப்ராடக்ட். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோன்னா என்ன தப்பு அப்படின்னா இங்கே வந்து ஃப்ரம் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது நம்மளோட ப்ராடக்ட் வந்து லெஃப்ட் சைடில் அவுட்டர் ஜாயின் ஆகணும் அப்படின்ட்டு. ஆனால் எதிலிருந்து அப்படின்னு நம்ம போடல. ஸோ அதனால தான் வந்து கஸ்டமர்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. சாரி, கை மாற்றி வச்சிட்றேன். கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதுலேருந்து கஸ்டமர்ஸில் இருக்கிற நேமையும் ப்ராடக்டில் இருக்கிற நேமையும் எதுலேருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா கஸ்டமர்ஸ் ப்ராடக்ட் அப்படின்ட்டு. எந்த ஆர்டர் படினா லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் அப்படின்ற மெத்தட் படி. இது நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேம்ஸ் எல்லாம் அந்த ஆர்டர் வைஸ் பார்த்தோன்னா முன்ன இருந்த மாதிரி இருக்காது. இது வந்து நான் வந்து கொஞ்சமே கஸ்டமர் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வருது. இதுவே ஃபுல்லாக நிறைய கஸ்டமர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அந்த லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் என்ன பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்கிறவங்கள வந்து நம்மளுக்கு எடுத்து ஜாயின் பண்ணோம். அதுவே இப்போது ரைட் கொடுத்தேன் அப்படின்னா
நம்மளுக்கு வந்து ரைட் சைடில் வந்து அதேமாதிரி ஆகும். இது வந்து ஏன் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, நம்ம வந்து சர்வரில் நார்மலாக பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து இந்த நேம்ஸு இந்த ஆர்டர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு, அதாவது மாறி வந்திருக்கு. முன்ன இருந்தது பார்த்தோன்னா ஏ வந்து கீழே இருந்துச்சு, இப்போ வந்து இங்கே வந்திருக்கு. இது ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னா, இந்த லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் அதேமாதிரி ரைட் அவுட்டர் ஜாயின் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறதுனால, இது நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறத விட நம்மளோட சர்வரில் யூஸ் பண்ணும்போது அதிக யூசர்ஸு ப்ராடக்ட் இருக்கும்போது அப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போதைக்கு இந்த லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் ரைட் அவுட்டர் ஜாயின் அப்படின்னா நம்மளோட நேம் ஆர்டர் வைஸை வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.